எல்லோருக்கும் வணக்கம். என் குருவின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்க என் குருவின் ஆசீர்வாதம். வாங்க இந்த டாக்ஸ்க்கெலாம் ஃபுட் வைக்கலாம். நம்மளோட இதே வந்து சேவை தான். எல்லா டாக்ஸ்க்கும் ஃபுட் வைக்கணும். அது இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம். வாங்க போகலாம். வணக்கம். இப்போ நான் வந்து புது வண்டி ஆல்ரெடி ஹோண்டா ஷைன் 125cc புது வண்டி எடுத்தேன். அது 1,08,000. 15 ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க எஸ்ஹெச் மோட்டாரில். 5 இயர்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த டாக்ஸ்க்கெலாம் ஃபுட்டு போட்டு இந்த எலக்ட்ரானிக் வண்டி வாங்கலான்னு பார்க்குறேன். எய்த்தரில் அதான் ரிவ்யூவில் பெஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப பார்க்குறதுல போய் செக் பண்ணிவிட்டு வண்டியெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க போகலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குது வண்டி இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். என் குருவின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கிறது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ என் குருவின் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்றைக்கி என்னென்னா, நான் ஹோண்டா ஷைனில் 125cc வாங்கினேன். 1,08,000 வந்தது. அது வந்து 5 இயர்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ். நிறைய பேர்லாம் வந்து 1 இயர் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, 4 இயர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி கொடுப்பாங்க. நான் வந்து 5 இயர்ஸும் கம்ப்ளீட் ஃபுல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. நான் வாங்கின இடத்துல 15 ஃப்ரீ சர்வீஸ் எஸ்ஹெச் மோட்டாரில் வந்து, இது பெரம்பூரில் இருக்க எஸ்ஹெச் மோட்டாரில். அவர் எனக்கு ஒரு 10 வருஷம் பழக்கம். அவர் நாங்கள் ஃபேமிலியே நிறைய பேர் எங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் இங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் அங்கே தான் வண்டி எடுப்போம் நாங்கள். எங்களுக்கும் கிடையாது, எல்லாருக்குமே 15 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாரு. ஜென்ரலாக ஹோண்டாவில் வந்து 3 சர்வீஸ் கொடுப்பாங்க. இவர் 15 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாரு. 5 இயர்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ ரெண்டாவது வந்து, ஏன்னா பெட்ரோல் பைக் வந்து ஃப்யூச்சரில் பெட்ரோல் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் பைக் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். எலக்ட்ரிக் பைக்லேயே வந்து டிவிஎஸ்ஸு, எய்த்தர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோண்டா இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதோட ரிவ்யூ நான் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து நிறைய எலக்ட்ரிக்ஸ் பைக் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வியூவில் நான் பார்த்த வரைக்கும் எய்த்தர் வந்து நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. ஸ்டார்ஸ் நல்லா இருந்தது, வண்டி நல்லா இருந்தது. நிறைய ஓட்டுறவங்ககிட்டலாம் நிறைய கேட்டேன். நீங்கள் வந்து எல்லோரும் சஜஸ்டடும் வந்து எய்த்தர் தான். ஏன்னா ஓலாவில் நிறைய ப்ராப்ளம் வருது எலக்ட்ரானிக் பைக்கில். ஏன்னா ஃப்யூச்சரில் எலக்ட்ரானிக் நோக்கி தான் வந்து நம்ம எல்லாம் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து நான் எய்த்தர் வண்டி எடுக்கலான்னு போகிறேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி 3 ஸ்டோரும் நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து, பெரம்பூர்லேருந்து நியரஸ்ட் பை ரெடில்ஸு, அம்பத்தூர், நுங்கம்பாக்கம். நான் நுங்கம்பாக்கத்தில் விசிட் பண்ணேன். அவங்க வந்து பாருங்கள், அதோட ஸ்டோரூம் எல்லாம் வந்து நான் விசிட் பண்ணதில் அவங்க வந்து எய்த்தர் வந்து டாப் வேரியண்ட்லேருந்து பேசிக் வேரியண்ட் கூட இருக்குது. பட் டாப் வேரியண்ட்டில் மிடில் வேரியண்ட் ஒன்று இருக்குது. எல்லாமே பார்த்துருக்கேன். எய்த்தரில் வந்து பேசிக் மாடல் வந்து 1,35,000, 2.9 பேட்ரி பேக்கப்பு. அது வந்து நீங்கள் 7 ஹவர்ஸ் சார்ஜ் போடணும் அப்படின்றாங்க. பட் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் அவங்கக்கிட்ட இருக்குது. வெளியில் அவுட்லெட்டில் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் இருக்குது. அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ½ hour 40 minutes 80% ஏறின்றாங்க. பட் நம்ம வீட்டில் போட்டிங்கன்னா 7 ஹவர்ஸ் ஏறணுன்றாங்க. நைட் ஃபுல்லாக 7 ஹவர்ஸ் ஏறணுன்னாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து 3.7 பேட்ரி பேக்கப்பு. அது பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ் சார்ஜ் ஏறிடும். பட் 130 கிலோமீட்டர் ரேஞ்ச், 130 கிலோமீட்டர் வரைக்கும் போகன்றாங்க. இது வந்து 100 கிலோமீட்டர், 90 to 100 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. பேசிக் வந்து 1,35,000. நம்ம பார்த்துருக்க இது வந்து மாடல் வந்து 450X மாடலு. அது 1,77,000 ரேஞ்சு வருது. 1,77,000 ரேஞ்சு வருது. அதான் 1,80,000 ரேஞ்சு வருது. ஆக்சுவலி வந்து அவங்க வந்து 1 இயர் பம்பர் டு பம்பர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. பட் பேட்டரிக்கு வந்து அவங்க ஜென்ரலாக 5 இயர்ஸ் கொடுத்துட்றாங்க. மற்ற 3 இயர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. பம்பர் டு பம்பர் 1 இயர் கொடுக்குறாங்க. நான் வந்து நுங்கம்பாக்கத்தில் விசாரித்தேன். இதுக்கப்புறம் வந்து ரெடில்ஸும் அம்பத்தூரும் நம்ம வந்து போயிட்டு விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 2024 மாடலில் வந்து ரேட்டு இப்போ 10,000 கம்மியாக இருந்தது. பட் ரேட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதை பற்றி ஏதாவது டிஸ்கவுண்ட் வருமா என்னன்னு பார்க்கலாம். பட் வந்து எய்த்தர் வந்து பெஸ்ட்டு பைக். எலக்ட்ரானிக் பைக்கில் எய்த்தர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, நல்லாயிருக்கு. பட் சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் எய்த்தர் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருக்கு எய்த்தர் நல்லாயிருக்கு, எய்த்தர் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதாவது ப்ரைஸு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எடுப்போம். நுங்கம்பாக்கம் எய்த்தர் ஸ்டோருக்கு வந்திருக்கேன். வண்டி ஒரு கோட்லாம் வாங்கியிருக்கேன். வண்டிலாம் வந்து நல்லாயிருக்கு. வண்டியெலாம் பார்த்தேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். சூப்பராக தான் இருக்குது.
பட் ஓலாவோட எய்த்தர் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும். அதான் எய்த்தர் ஷோரூம் வந்திருக்கேன். இன்னும் 2 ஷோரூம் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களாம் அப்படியே போய் பார்த்துட்டு போகலாம். ஸ்டோர் ரூம்லேயே சார்ஜர்ஸ்லாம் இருக்குங்க சார். ஒரு சார்ஜர்லாம் உங்களுக்கு சார்ஜர் போடுறீங்களா? ஃப்ரீயா? எடுத்துட்டேன்.